Hi, my lovely sisters. இந்த வீடியோவில் பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு எப்படி டென்ஷனே இல்லாமல் ஈஸியாக அனுப்பலாங்கிறத பற்றி ஒரு 10 to 15 டிப்ஸ் சொல்லியிருக்கேன். பிள்ளைங்க ஸ்கூலுக்கு கிளம்புற மார்னிங் எப்படி இருக்குன்னா, அம்மாவுக்கு தான் பெரிய எக்ஸாம் மாதிரி இருக்கும். அலாரம் அடித்ததுலேருந்து அவங்கள அனுப்புகிற வரைக்கும் நமக்கு தான் மண்டைக்கு மேலே டென்ஷன் ஓடிக்கிட்டே இருக்கும். அப்படிலாம் இல்லாமல் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக பிளான் பண்ணுறது மூலயமா உங்களால் கண்டிப்பாக டென்ஷன் இல்லாமல் பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு கிளப்ப முடியும். அதுவும் 2 பிள்ளைங்க வச்சுருக்க அம்மாலாம் ரொம்ப பாவம். 2 பேரும் ஸ்கூலுக்கு போவாங்க, இல்லைனா கை குழந்தை வச்சுருப்பாங்க. அவங்களுக்குலாம் உண்மையாகவே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஃபஸ்ட்டு டிப் 1, வீக்லி ஒன்ஸ் மீல் பிளான் பண்ணிவிடுங்க, ஸ்கூலுக்காக மட்டும் தனியாக. இல்லைனா காலையில் நம்ம சாதம் வடிக்கிறதோடு சேர்த்து எப்படிலாம் வெரைட்டி ரைஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மீல் பிளான் உங்களுக்கு ஏற்ற மாதிரி போட்டு வச்சுக்கோங்க. அதுவும் ரொம்ப ஹெவியாலாம் இல்லாமல் தயிர் சாதம், லெமன் சாதம் அந்த மாதிரி சிம்பிளாக சாதத்தோடு கிளறி கொடுக்குற மாதிரி பார்த்துக்கோங்க. அடுத்த டிப் 2, நைட்டில் இருந்து தான் மார்னிங் ஸ்டார்ட் ஆகுது ஸ்கூல் டேஸ் அப்படின்னா, நாள் சாயந்தரமே இல்லை நைட் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது இந்த சாக்ஸு, லஞ்ச் டவல்னு சொல்லி என்னெல்லாம் இருக்கோ எல்லாத்தையுமே எடுத்து வச்சுக்கோங்க. எப்போவுமே எல்லாத்துலேயுமே 2 வச்சுக்கோங்க. ஒன்று வச்சுருக்கும் போது ஒரு நேரம் நம்ம துவைக்க மறந்துருப்போம், இன்னொரு நேரம் அதை இல்லாமல் அடிச்சுட்டு வந்துடுவாங்க. ஸோ எல்லாத்துலேயுமே 2 எடுத்து வச்சுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அன்னைக்கு காலையில் கிளம்பும்போது எந்த டென்ஷனும் இல்லாமல் இருக்கும். நான் இப்போ 2 சாக்ஸ், 2 லஞ்ச் டவல் தான் எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு யூனிஃபார்மை ரெடி பண்ணி வைங்க. எல்லாருக்குமே கண்டிப்பாக 2 யூனிஃபார்ம் இருக்கும். சில நேரத்தில் 3 யூனிஃபார்ம் கூட இருக்கும். எங்களுக்கு 3 யூனிஃபார்ம் இருக்குது. ஏன்னா ஃப்ரைடே ஒன்று போட்டுட்டு போகிற மாதிரி இருக்கும். அதனால யூனிஃபார்மை இந்த மாதிரி நல்லா கையை வச்சு மடிக்கும் போதே நல்லா தேய்ச்சி விட்டு மடித்தோன்னா அயன் பண்ணுறதுக்கு பெருசாக வேலை இருக்காது. இல்லை நீங்கள் அயன் பண்ணி ஆகணும்னா அயன் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா யூனிஃபார்மை இந்த மாதிரி நல்லா மடித்து விட்டு கட்டிலுக்கு கீழே, பெட்டுக்கு கீழே வச்சுட்டிங்க அப்படின்னா நல்லா அந்த யூனிஃபார்ம் மடிப்பு விழுந்து காலையில் அயன் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ யூனிஃபார்மை மடிக்கும்போது இந்த மாதிரி நல்லா எல்லா கார்னரையும் நீட்டாக கையை வச்சு நல்லா தேய்ச்சி விட்டு மடித்து விட்டிங்கன்னா நல்லா நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும். யூனிஃபார்ம் பார்க்குறதுக்கு நெக்ஸ்ட் டே அயன் பண்ண மாதிரியே ஒரு ஃபீல் நமக்கு கொடுக்கும். பிள்ளைங்களுக்கும் அதை போடும்போது பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும். நல்லா 4 கார்னர்லையும் தேய்ச்சி விட்டுருங்க. இந்த மாதிரி யூனிஃபார்மையும் எடுத்து வச்சுட்டு எல்லாமே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செக் பண்ணிடுங்க. அடுத்து நம்ம மடித்தது எல்லாத்தையுமே எடுத்து ஒரு ஆர்கனைசர் பாக்ஸ்லேயோ இல்லை ஒரு பெட்டிலேயோ எடுத்து வச்சுருங்க. இதில் யூனிஃபார்ம், அது ரிலேட்டடான லஞ்ச் டவல், சாக்ஸ் இது மட்டும்தான் இருக்கணும்னு நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. அப்படி வச்சா மட்டும்தான் பிள்ளைங்களுக்கு அந்த பொருள் அந்த இடத்துல இருக்கும், ஞாபகம் இருக்கும். நெக்ஸ்ட் டே ஈஸியாக எடுத்து அவங்களே போட்டுக்குவாங்க. அடுத்து நம்ம முன்னாடி நாளே லஞ்ச் பாக்ஸ் எல்லாத்தையுமே பிள்ளைங்க கொண்டு வந்து சிங்கில் போட்ட உடனே ஒன்று பெரிய பிள்ளைங்களாக இருந்தால் அவங்களையே கழுவ சொல்லுங்கள். இல்லை சின்ன பிள்ளைங்களாக இருக்காங்க அப்படின்னா நீங்கள் எல்லாத்தையுமே கழுவி அதுக்கான இடத்துல எடுத்து வச்சுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் டே நம்ம அந்த டிஃபன் பாக்ஸ் தேடுறது, வாட்டர் பாட்டில் தேடுறதுன்னு எந்த வேலையுமே இருக்காது. எல்லாம் அது இடத்துல இருக்கும். நெக்ஸ்ட்டு பிள்ளைங்க ஸ்கூல் விட்டு வந்ததுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் விளையாட விட்டுட்டு எல்லா வேலையும் முடிச்சதுக்கப்புறமா நீங்கள் நைட்டு கொஞ்சம் நேரம் ஃப்ரீயாக இருப்பீங்க இல்லையா, அப்போ நம்ம கிட்ட உட்காந்து அந்த பிள்ளைங்களுக்கு என்ன ஹோம்ஒர்க் இருக்குது அப்படிங்கிறத அவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. அப்படி நம்ம ஈவினிங்கே இதெல்லாம் முடிச்சு வைக்கும்போது மறுநாள் காலையில் நமக்கு டென்ஷன் குறையும். இல்லை ஈவினிங் பாதி தான் எழுதியிருக்காங்க மீதி எழுதலை அப்படின்னா காலையில் கொஞ்சம் ஈஸியாக இருக்க ஹோம்ஒர்க்காக காலை நேரத்தில் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஹேண்ட் ரைட்டிங்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும், இதுக்கு நம்ம கிட்ட உட்காரணும்னு தேவையில்லை. ஸோ இந்த மாதிரி ஹோம்ஒர்க்கை காலையில் பண்ணு, கொஷின் ஆன்சர் எல்லாமே நைட்டு பண்ணிடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட உட்காந்து சொல்லிக் கொடுக்குற மாதிரி இருக்க ஹோம்ஒர்க் எல்லாமே ஸ்கூல் விட்டு வந்த ஈவினிங்கும் ஈஸியாக இருக்கிறது எல்லாமே மறுநாள் காலையிலையும் செய்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி பண்ணுறது மூலயமா நமக்கும் டென்ஷன் குறையும். நெக்ஸ்ட்டு அவங்களோட பேக்கில் எல்லாமே இருக்கான்னு செக் பண்ணி அவங்களே அரேஞ்ச் பண்ண வைக்க கற்றுக் கொடுங்க. அவங்க எழுதி முடித்ததுக்கப்புறமா மறுநாள் எக்ஸாமாக இருந்தால் அதுக்கு என்ன பேப்பர் வாங்கணும், இல்லை எல்லா புக்கும் கரெக்டாக எடுத்து வச்சுட்டியா, நாளைக்கு என்னெல்லாம் தேவைங்கிற மாதிரி எல்லாத்தையுமே அவங்களே செக் பண்ணி எடுத்து வைக்கிறது மூலயமா அவங்க வேலையை அவங்களே பார்த்துக்கிறதுக்கும் அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நமக்கும் இந்த மாதிரி பழகிக்கிட்டே வரும்போது நமக்கும் நிறைய வேலை குறைஞ்ச மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன வேலை எல்லாமே அவங்க கிட்ட கொடுத்தே பழக்குங்க. அவங்க அப்புறம் அந்த பேகை எந்த இடத்துல எடுக்கிறாங்களோ அங்கேயே வைக்க சொல்லி பழக்குங்க. நெக்ஸ்ட்டு மறுநாள் காலையில் நமக்கு என்ன சமைக்க போகிறோன்னு நமக்கு ஆல்ரெடி நம்ம பிளான் பண்ணி வச்சுருப்போம். அதுக்கு ஏதாவது ப்ரீ பிளான் பண்ணுற மாதிரி இருக்குது, காய்கறி ஏதாவது கட் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னா அதுக்கான வேலையும் பண்ணி நீங்கள் அதை எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. இது மாதிரி பண்ணும்போது ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கும். அடுத்து காலையில் சீக்கிரம் முழிச்சிருங்க. எதுக்காகனா நம்ம பிள்ளைங்களோட சேர்ந்து எழுந்திரிச்சா நம்மளும் லேட்டாக எழுந்திரிச்சு பிள்ளைங்களும் லேட்டாக எழுந்திரிச்சு நமக்கு தான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ நம்ம காலையில் சீக்கிரம் எழுந்திருக்கும் போது நம்ம ரொம்ப ரிலாக்ஸாக இருப்போம்.
பிள்ளைங்களை கிளப்புற வேலையும் நமக்கு ரிலாக்ஸாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ எப்பவுமே ஒரு 30 to 45 மினிட்ஸ் முன்னாடியே எந்திரிச்சிருங்க. இதனால நம்ம குக்கிங் வேலையெல்லாம் முடிச்சு ரிலாக்ஸாக இருப்போம். பிள்ளைங்க எந்திரிச்சோடனே அவங்கள கவனிக்க ஈஸியாக இருக்கும். அடுத்து லஞ்ச் மெனு வந்து கொஞ்சம் சிம்பிளாக வச்சுக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. சில நேரம் நம்ம லேட்டாக எந்திரிச்சிட்டோன்னா ஏதாவது எமர்ஜென்சியாக பண்ணுற மாதிரி ஒரு பேக்கப் பிளான் கண்டிப்பாக வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு ஸ்ட்ரெஸ்ஸே இருக்காது. பிள்ளைங்களை ஈஸியாக கிளப்பி விட்டுலாம். அதே மாதிரி பிள்ளைங்க எல்லாத்தையும் சாப்பிட்ற மாதிரி கொஞ்சம் அடாப்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி பண்ணும்போது தான் நம்ம டக்குன்னு ஏதாவது ஒரு தோசை கொடுத்தாலும் இட்லி கொடுத்தாலும் அந்த பிள்ளைங்க ஈஸியாக சாப்பிட்டு கிளம்பிடுவாங்க. வெறும் தோசை இட்லி கொடுக்காம அது மேலே கொஞ்சமாக முருங்கை தூள் கொடுத்து நெய்யெல்லாம் சேர்த்து கொடுத்தீங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். பிள்ளைங்களுக்கும் ஏதோ கொஞ்சம் ஹெல்த்தியாக கொடுத்தோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பிரேக்ஃபாஸ்ட் எப்போவுமே அன்குக்டாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அதாவது ரொம்ப சமைக்காத மாதிரி சிம்பிளாக செய்கிற மாதிரி, இல்லை காலையில் செஞ்சதே ஊட்டி விட்டு கூட பழக்கிடலாம். நான் இன்றைக்கி சத்துமாவு உருண்டையும் அது கூட பாலும் தான் கொடுத்துருக்கேன். இந்த சத்துமாவு உருண்டையில் நிறைய தானியங்கள் சேர்த்துருக்கனால அவங்க உடம்புக்கும் ரொம்ப சத்தாக இருக்கும். அதே நேரம் நம்மளுக்கும் ஈஸியாக அந்த காலை வேலை சாப்பாடு டக்குன்னு முடிஞ்ச மாதிரி இருக்கும். அப்புறமா பிள்ளைங்களை அவங்களே ரெடி பண்ணிக்கிற மாதிரி பழக்குங்க. நாள் நான் எல்லாமே அந்த பெட்டியில் எடுத்து வச்சனால என் பையனுக்கு அதை எடுக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்குது. அதனால அவன் என்னைய கூப்பிடவே மாட்டான். அவனே ஈஸியாக எல்லா வேலையும் செஞ்சு கிளம்பிடுவான். அவனே யூனிஃபார்ம் மாட்டிக்குவான், சாக்ஸ் போட்டுக்குவான், ஐடி கார்டு எடுத்துக்குவான். என்னைய கூப்பிடவே மாட்டான். ஸோ அவங்களும் இண்டிபெண்ட்டாக இருப்பாங்க, நமக்கும் வேலை முக்கால்வாசி மிச்சமாகும். இந்த மாதிரி சின்ன சின்ன ப்ரீ பிளானிங் எல்லாம் ஃபாலோ பண்ணுறது மூலியமாக டென்ஷன் இல்லாமல் பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு ஈஸியாக கிளப்பி விட்டுலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.